தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் திமுகவுக்கும் தவிகவுக்கும் இடையேதான் போட்டியிருக்கும் என்று தவிக தலைவர் விஜய் மீண்டும் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் திருவாரூரில் தனது 2ஆம் கட்ட பிரச்சார பயணத்தை தவிக தலைவர் விஜய் மேற்கொண்டார். நாகை புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய விஜய், இலங்கையால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் திமுகவுக்கும் தவிகவுக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அவர் மீண்டும் தெரிவித்தார். 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே சனிக்கிழமை தோறும் தாம் பிரச்சாரம் செய்வதாக விஜய் விளக்கம் அளித்தார். விஜயின் பிரச்சாரத்திற்காக நாகையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. திருச்சியில் கடந்த வாரம் விஜய் பிரச்சாரம் செய்தபோது அவரது கட்சி தொண்டர்கள் பல்வேறு விதி மீறல்களில் ஈடுபட்டனர். நாகை திருவாரூரிலும் அதே போன்று மின்கம்பங்கள், விளம்பர பேனர்கள் மீது ஆபத்தான முறையில் அவர்கள் ஏறி நின்றனர். நாகையில் நடிகர் விஜய்க்கு அவரது தொண்டர்கள் வேளாங்கண்ணி மாதா சிலையை பரிசாக வழங்கினர். அதை பெற்றுக்கொண்ட அவர் சிறிது நேரம் அமைதியாக பிரார்த்தனை செய்தார். நாகையில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு திருவாரூர் சென்ற விஜய்க்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. அதே நேரம் அவரை பார்க்க வந்தவர்களில் பெண் உள்பட சிலர் மயக்கமடைந்தனர். காசி விஸ்வநாதர் கோவில் மீது ஏறிய ஒரு இளைஞர் கீழே விழுந்ததில் அவரது கால் முறிந்தது. உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சில இளைஞர்கள் மிகவும் ஆபத்தான முறையில் மரங்களின் உச்சியிலும் மின் கம்பங்களிலும் ஏறி நின்றபடி கொடிகளை அசைத்தனர். திருவாரூர் நகராட்சி அலுவலகத்தின் மேல் ஏறிய ரசிகர்களை போலீசார் கீழே இறக்கிவிட்டனர். திருவாரூர் தெற்கு வீதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த விஜய் தனது பயண திட்டத்தை மாற்றி பனகல் சாலையிலிருந்து பிரச்சாரம் செய்தார். தனது கட்சி துண்டுக்கு பதிலாக பச்சை துண்டை போட்டுக்கொண்ட அவர் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். முன்னதாக திருவாரூரில் விஜயின் வாகனம் நுழைந்ததும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 108 வாகனம் ஒன்றும் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.